Good evening friends, welcome to Sparks Academy. நாளைக்கு வந்து பாரத் பந்த் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இதனால பஸ்ஸு ட்ரெயின் அது மாதிரிலாம் ஓடாதுன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஏன் இந்த பாரத் பந்த் நடக்குது, அதுக்கு என்ன ரீசன், அப்புறம் வந்து கவர்மெண்ட் என்னென்ன மாதிரிலாம் இதுக்கு சம்மந்தமாக ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வச்சு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏன் இந்த வந்து பந்து பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 10 ட்ரேட் யூனியன்லாம் சேர்ந்துட்டு ப்ளஸ் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன்லாம் சேர்ந்து இந்த பாரத் பந்தை பண்ணுறாங்க. ஒரு 17 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவங்க இந்த பாரத் பந்த் பண்ணுறாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து ஒரு ஆனுவல் லேபர் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று நடத்துறது வந்து ஒரு 10 வருஷமாக நடத்தலை அப்படின்றதையும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக அவங்க முன் வைக்கிறாங்க. சரிங்களா? அதாண்டி என்ன ரீசன்ஸ், என்ன டிமாண்ட் அப்படின்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்துருவோம். இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க சில ஸ்கீம்ஸ் வந்து ஆன்டி ஒர்க்கர், ஆன்டி ஃபார்மர், ப்ரோ கார்பரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பர்டிகுலர் லேபர் பாலிசிஸ் வந்து ஒர்க்கரோட ரைட்ஸை வந்து வீக்கன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதேமாதிரி சிலலாம் ப்ரைவேட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்குது. கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய ப்ரைவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்ஃப்ளேஷனும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஒர்க்கர்ஸோட டிமாண்ட்ஸை வந்து இவங்க மீட் பண்ணவே மாட்டாங்க எப்போவுமே அப்படின்ற ஒரு இதுவும். அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை வந்து பண்ணாமல் ஓல்டு வந்து ரிட்டையர்டான பர்சனே வந்து ஜாப்ஸ்க்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த கோரிக்கைலாம் சொல்லிட்டு அதுக்கான ரீசன் சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இதே நேரத்தில் நம்ம கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த நியூ லேபர் கோட்ஸ்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இட் வில் பூஸ்ட் தி எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இது வந்து ஒர்க்கரோட வெல்ஃபேர் ப்ரொடெக்ட் பண்ணும். மினிமம் வேஜஸ் ஆகட்டும், அவருடைய சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அவங்க ஒர்க் பிளேஸ் சேஃப்டியாக இருக்கட்டும், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இந்த லா படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ப்ளஸ் வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டாரையும் ப்ளஸ் கிக் ஒர்க்கர்ஸ் மாதிரிகளுக்கும் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஃபண்டு, இன்சூரன்ஸ் அது மாதிரியும் கவர் பண்ண வைக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து வேஜஸ் வந்து டைம்லி பே பண்ணும், அதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணும். அதே மாதிரி ஜெண்டர் டிஸ்பாரிட்டியும் வந்து நம்ம இன் பேல வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கெலாம் இந்த கோடு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாண்டி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் கோடு பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் ஸ்டாஃபுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா அதை டிஸ்பியூட் பண்ணுறது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரியும் சால்வ் பண்ண முடியும் இந்த கோர்ஸ்லாம் பயன்படுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஒட்டி என்ன கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலான்னா, இந்த லாஸ் பற்றி, இந்த கோர்ஸ் லேபர் லாஸ் பற்றியோ அது ரிலேட்டடாக இருக்கிற லாஸ்லாம் வந்து என்னென்ன லாஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்காங்க லேபர் லாவில் அப்படின்றதும், என்னென்ன 4 கோர்ஸ் அப்படின்றதையும் வச்சுன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.